அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. அதுவும் இது ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் உடனே இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமும் பார்த்திங்கன்னா உங்களால் நான் சொன்ன டைமுக்குள்ளாரியே ஈஸியாக வந்து செஞ்சிட முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரி, இந்த நாளில் முதல்ல அப்படி என்ன சிறப்பு இருக்குது, ஏன் இந்த அவசர பதிவு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க. எப்போதுமே இந்த ஏஞ்சல் டே அப்படிங்கிறது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த நாளை வந்து நம்ம தேவதை நாள், தேவதை வசிய நாள், பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவோம். ஆனால் இந்த 8 சேர்க்கையை சாதாரணமாக நம்ம அப்படி மட்டும் எடுத்துக்க முடியாது. இதை வந்து நம்ம லைன் கேட் போர்ட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஈஸியாக நம்மளுடைய எண்ணங்களை வந்து பிரபஞ்சத்திடம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த லைன் கேட் போர்ட்டலை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த சிறப்பு வந்து இருக்குது. மேலும் இன்றைக்கி ஆடி மாதத்தின் 4ஆம் வெள்ளி. ஆடி வெள்ளினாவே விசேஷம் வாய்ந்தது தான். அடுத்ததாக இன்றைக்கி வரலட்சுமி விரதமும் வந்து இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள். அடுத்ததாக இன்றைக்கி திருவோண நட்சத்திரமும் இருக்குது. இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கிழமையில் திருவோணம் வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது. இன்று மதியம் 2:45 இந்த பௌர்ணமி திதியானது தொடங்கிடுச்சுங்க. இது நாளை மதியம் 2:18 வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் பௌர்ணமி திதியும் இருக்குது. வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பௌர்ணமி வந்திருக்கிறதுனால இதை நம்ம சுக்கிர பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லலாம். முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த நாளை சொல்லலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை, அது கூட இந்த 8 சேர்க்கை, அதாவது 8ங்கிறதே பார்த்திங்கன்னா அபரிமிதமான செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு எண். அந்த சேர்க்கை வந்து இதே நாளில் இருக்குது. வரலட்சுமி விரதம் இருக்குது. பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி திதி இருக்குது. திருவோணம் இருக்குது. எல்லாமே சேர்ந்து இந்த அற்புதமான நாளை இன்னும் சக்தியாக மாற்றி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த டைமிங் பாருங்கள், 8 மணிலேருந்து 8:59. இது பார்த்திங்கன்னா சுக்கிரவாரை நேரம். வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிரவாரையினுடைய சிறப்பு நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கே நிறைய தெரியும். இப்படி இத்தனை சிறப்பும் இருக்கிறதுனால தான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த 8 லைன் கேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்கிறதுனால கையில் வந்து ஒன்று வரைஞ்சிக்க சொல்லி ஒரு வீடியோ நேற்று மதியமே வந்து போட்டிருந்தேன். அடுத்ததாக 8 விருப்பங்கள், அதாவது நிறைவேறவே நிறைவேறாதுன்னு கைவிட்ட விருப்பங்கள் கூட நிறைவேறும்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு. அது மட்டும் இல்லாமல் ₹1 மற்றும் கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன். நான் மேலே சொன்ன எல்லா பரிகாரங்களுமே எல்லா சூழ்நிலையிலுமே செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப எளிதாக தான் இருக்கும். நான் நிறைய பரிகாரங்கள் கொடுக்கறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து ஒத்து வரும், ஒரு சிலதுக்கு வந்துட்டு அந்த பொருளை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்களால செய்ய முடியாமல் கூட போகும். அதனால தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். மொத்தத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷனையாவது இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கும் போது அத்தனை விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறும், பணம் வந்து பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில், அதாவது 8 மணிலேருந்து 8:59 பௌர்ணமி நிலவானது நல்லா பளிச்சுன்னு வந்து வானத்தில் தெரியுங்க. ஏன்னா 8 மணிக்கு மேலே நல்லாவே வந்து நிலவு தெரியும். உங்கள் ஊரில் மழையெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது மொட்டை மாடியோ கொல்லப்புறமோ பால்கனியோ எது இருந்தாலும் அங்கே நீங்கள் போயிட்டு ஒரு நிமிஷம் முழு நிலவை பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை செய்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேளை பஸ்லேயோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஜன்னலோரத்தில் கூட உங்களுக்கு வந்து இந்த முழு நிலவு வந்து தெரியும். அப்படி கூட நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து பார்த்துக்கலாம். இன்னும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த 1 மணி நேரமுமே கூட அந்த நிலவை பார்த்த மாதிரியே ஒரு விரிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நிலவு வெளிச்சத்தில் நீங்கள் படுத்துக்கிட்டோ இல்லை உட்காந்துக்கிட்டோ அந்த நிலவை ரசிக்கும் போதே உங்களுடைய பாதி பிரச்சனைகள் வந்து தீரும். சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாமே வந்து தீரும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த பரிகாரமும் செய்ய முடியல அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி கூட வந்து நிலவு பார்த்துட்டு இருக்கிறதே நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி தரும். இப்போ வந்து அந்த மாதிரி நிலவு வந்து பாருங்கள். ஒருவேளை மழை மேகமூட்டமாக இருக்குது, நிலவு தெரியாது, மழை பெஞ்சிட்ருக்குது, வெளியிலேயே போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலே ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனா மட்டும்தாங்க தேவைப்படுது. இந்த பேனா வந்து ரெட் கலரில் இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூ கலரில் இருக்கலாம், க்ரீன் கலரில் இருக்கலாம். இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு பேனாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க.
ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நிலவை பார்த்து உட்கார மாதிரி இருந்தால் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காருங்க. ஏன்னா கிழக்கு பக்கம் தான் வந்து சந்திரனானது தெரியும். முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வல்லுக்கு கீழே உள்ள பகுதி, இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க. அதாவது 8ஐயே வந்து ஹரிசாண்டலாக பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள். 8ங்கிற எந்த அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. மேலும் இன்ஃபினிட்டிங்கிறது முடிவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ போட்டுட்டு இந்த இன்ஃபினிட்டிக்கு பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்குது இல்லையா, அதாவது 2 சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா. இப்போ இதில் வந்துட்டு உங்களுடைய விருப்பத்தை வந்து நீங்கள் எழுதணும். ஒரு சர்க்கிளில் எழுதணும். இப்போ பணமா, வேலையா, திருமணமா, ஏதாவது ஒன்று வந்து எழுதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பணம் அப்படிங்கும்போது இப்போ இந்த பாதியில் வந்துட்டு பணம் அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. இன்னொரு பாதி இருக்குது இல்லையா, இந்த பாதியில் வந்துட்டு 888 அப்படின்னு 3 8 வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். ஒரு பாதியில் பணம்னு எழுதுங்க. இல்லை வேலை, திருமணம்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு எழுதிக்கோங்க. இன்னொரு பாதியில் வந்துட்டு நீங்கள் 8 8 8ன்னு 3 8 வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த 888 தான் வந்து லைன் கேட் போர்ட்டல். சரிங்களா, இதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அப்படியே கண்களை மூடி பணம்னா இப்போ எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கையில் இருந்தால் சந்தோஷப்படுவீங்களோ அந்த பணம் உங்ககிட்ட இருக்குது, அதை வச்சு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். வேலைன்னு எழுதினவங்க நல்ல ஹை பொசிஷனில் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, நல்லா வந்து சம்பாதிக்கிறீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க லைஃப்பை, அந்த மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணுங்கள். வீடுன்னு எழுதினவங்க சொந்த வீடு வாங்கிட்டீங்க, அங்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் வீடு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்கீங்க. ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு இந்த முழு நிலவை பார்த்த மாதிரி நீங்கள் தூரியாடிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். திருமணம்னு எழுதினவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து அமைஞ்சிட்டாங்க. அவங்க கூட நீங்கள் கை கோர்த்து ஜாலியாக போயிட்டுருக்கிறீங்க. இந்த நிலவை வந்து ரசிக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணுது இல்லையா, இப்படிலாம் இந்த எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழுசாக நம்பிட்டு அப்படியே வந்து கற்பனை உலகத்தில் இருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து இருங்களேன். இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து பரவும். அதுதான் நம்ம இந்த பிரபஞ்சத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை குறிக்கும். மேலும் அது நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி தரும். அதனால் நல்லா ரசித்து பாருங்கள். நம்பிக்கையோடு வந்துட்டு செய்யுங்க. முடிஞ்ச இந்த 59 நிமிஷமும் கூட நீங்கள் இதே மாதிரி வந்து பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 59 நிமிஷத்துக்குள்ளார எத்தனை முறை கையில் எழுதியிருக்கிற இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் அந்த பணம்ங்கிற வார்த்தையும் 888 அப்படிங்கிற நம்பரையும் பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள். அத்தனை முறை நான் சொன்னதை வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்தே தீரும். 100% உண்மை. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.